நாம் இந்த நாட்களில் எதை பற்றி தியானித்து வருகிறோம்? உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, எதை பற்றி நம்ம தியானிக்கிறோம்? இயேசுனுடைய வருகை சமீபம். அதுதான் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய காரியம். இனி நடக்க போவது உலகம் தழுவின ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, இயேசுடைய 2ஆம் வருகை. அவர் திரும்ப வரப்போகிறார், மணவாளனாக வரப்போகிறார். இயேசுடைய ரகசிய வருகை. ஏன் ரகசிய வருகைன்னு சொல்லப்படுது? அதெல்லாம் வர்ற நாளில் நம்ம தியானிப்போம். அவர் வரும்போது என்ன நடக்கும், ஏன் ரகசிய வருகைன்னு சொல்லப்படுகிறது, அது வந்த பிறகு என்ன நடக்கும் என்பதெல்லாம். இப்போ அடையாளம், நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசுடைய வருகை சமீபித்து விட்டதை நம்ம நினைவில் கொள்ளணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இனி நம்ம ஆயத்தப்பட வேண்டியது அவருடைய வருகைக்கு. வருகை குறித்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். அதனால் இயேசு வரப்போகிறாரு. இந்த உலகத்தில் நாம் முடித்து பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம். அந்த மகிமையான நாளை எதிர்பார்த்திருக்கிறோம். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. அப்போ இயேசு திரும்ப வரும்போது அவரை சந்திக்கணும். அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். மத்திய ஆகாயத்தில் தான் அவரை சந்திக்க போகிறோம். அப்புறம் 7 வருஷம் உபத்திரவ காலம். அதற்கு பிறகுதான் இயேசு இந்த உலகத்தில் வரும்போது அவரோடு கூட வருவோம். கடைசி யுத்தம் நடைபெறும். அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி. இயேசு அவர் ஆட்சி செய்ய போகிறார். இதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் தியானிக்க போகிறோம். அப்போ என்ன நடக்கும், எப்படி இருக்கும் என்பதெல்லாம். ஆனால் அந்த நாள் வருவதற்கு இப்போ ஆயத்த நாட்கள், வருகைக்காக ஆயத்தப்படுகிற நாட்கள். முதலாவது இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது என்பதை உணர்ந்து கொள்ளணும். ஆனால் வருகைக்கு முன்னால் நடக்க போகிற ஒரு நிகழ்வு தான் உலகம் தழுவின எழுப்புதல். இந்த எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல், கடைசி கால உலக எழுப்புதல். உலகம் தழுவின எழுப்புதல் சில காலங்களிலே அது உலகம் முழுவதிலும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கினர். இனி வரப்போகிற அந்த எழுப்புதல் முழு உலகத்தையும் அசைக்க போகிற ஒரு எழுப்புதல். திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்க போகிற ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு தான் நம்ம ஆயத்தப்படுகிறோம். அந்த எழுப்புதலுக்கு தான் நம்ம ஜெபம் செய்கிறோம். இது சாதாரண ஒரு எழுப்புதல் அல்ல, உலகத்தை அசைக்கிற எழுப்புதலாக இருக்கும். அப்போ அந்த எழுப்புதலுக்கு தான் நம்ம ஆயத்தப்படுகிறோம். அதனால் இயேசுடைய வருகை, அந்த எழுப்புதல் வந்துவிட்டாலே அடுத்தது இயேசுடைய 2ஆம் வருகை இருந்துவிடும். அதனால் இதுக்கெல்லாம் என்னங்க அடையாளம் என்ற வேதத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் தான் லூக்கா 12ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் காலத்தை நீங்கள் நிதானிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த காலத்தை, நீங்கள் வாழ்கிற காலத்தை நிதானிக்க அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த வாழ்கிற இந்த காலம் என்ன காலம்? ஆண்டவருடைய வருகையின் காலம், கடைசி காலம், இதான் எழுப்புதலின் காலம். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இது பரிசுத்த ஆவியானவரின் காலம், ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிற காலம். ஆனால் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய கடைசி காலம். ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டார். அதுக்கு முன்னால் வரப்போகிறது எழுப்புதல். அப்போ இந்த கடைசி காலம் என்பதற்கு என்ன அடையாளங்கள்? அதைத்தான் இயேசு மத்தேயு 24 அதிகாரத்தில் சொன்னது. திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கடைசி காலத்தில் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், கடல் அலைகளின் சீற்றம், சுனாமி போன்ற பாதிப்புகள் இதெல்லாம் உண்டாகும். இயற்கையினால் உண்டாகிற பேரழிவுகள் கடைசி காலத்தில் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அதனுடைய அடையாளம் தான் இப்போ வந்திருக்கிற இந்த உலகம் முழுவதையும் அசைத்துவிட்ட இந்த கொள்ளை நோய். பல கொள்ளை நோய்கள் வந்தது. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே அது முடங்கிவிடும், பக்கத்து தேசங்களை பாதிக்கும். ஆனால் இந்த கொரோனா கொள்ளை நோய் முழு உலகத்தையும் அசைத்து விட்டார். தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் முதல் கொண்டு சாதாரண மக்கள் வரைக்கும் அசைத்து விட்டார். இந்த மாதிரி ஒரு கொள்ளை நோயை அவங்க நம்ம நாட்களில் அல்லது வெகு காலமாய் பார்த்தது இல்லை. இது கடைசி காலம் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம். இனி பூமி அதிர்ச்சிகள் பல இடத்திலே உண்டாகும்.
அது பலமான பாதிப்பை உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும். இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளம். அது மாத்திரம் இல்லை, கடைசி கால மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? 2 தீமோத்தேயு 3:1 முதல் வாசிக்கும் போது, கடைசி கொடிதான காலம், மக்கள் இனி சுயநலவாதிகளாக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, பணத்துக்காக எதையும் செய்வாங்க, இன்னும் தற்பிரியராக இருப்பாங்க என்று மக்களுடைய மனங்கள் மாறிவிடும், மக்களுடைய சுபாவங்கள் மாறிவிடும். இன்றைக்கு அதான் அந்த தீமைகளை நம்ம பார்க்கிறோம். அது கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளம். பாருங்கள், நீதி அநீதிம்பாங்க, அநீதியை நீதி என்பார்கள். அந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிப்பாங்க. அப்படிலாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. நாம் அவங்களை விட்டு விலகி நம்ம வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று வேதம் எச்சரிக்கிறாரு. அப்போ இது கடைசி காலம், கொடிதான காலம். இந்த கடைசி காலத்துக்கு முக்கியமான ஒரு அடையாளம் இஸ்ரவேல் தேசம். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேல் தேசம்தான் உலகத்தினுடைய மத்திய பகுதி. உலகத்திற்கு ஒரு மத்திய பகுதி இருக்குன்னா எது என்று ஆராய்ச்சி பண்ணபோது எருசலேம், பெத்லகேம் இருக்கிற எருசலேமுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் பெத்லகேம் இருக்கிறது. அதுதான் உலகத்திற்கு ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் த எர்த், ஒரு மத்திய பகுதியாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்போ முழு உலகத்தை சிருஷ்டித்த அந்த முழு உலகத்தின் அற்புதமான ஆண்டவர், நடுநாயகமாக இருக்கிறவர், உலகத்தின் மத்திய பகுதியில் தான் அவருடைய அவதரித்தார். அந்த மத்திய பகுதியில் தான் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். அப்போ அந்த தேசம் அதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட தேசம். இஸ்ரவேல் தேசத்தில் அப்படி என்ன விசேஷம் என்று சொல்லும்போது நாம் பார்த்தா அது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தேசம். இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்தவர் கர்த்தர். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் கொடுத்து அதுதான் இஸ்ரவேல் தேசமாக மாறிற்று. அதை குறித்து கடந்த நாட்களிலே உங்களுக்கு சொன்னேன். ஆபிரகாம் என்ற மனிதனை தேவன் அழைத்து அவனுடைய சந்ததியை பெருக பண்ணி அதில் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அவனுடைய 12 பிள்ளைகளுக்கு 12 கோத்திரமாய் வடிவமைத்து அந்த 12 கோத்திரங்கள் உள்ளதுதான் இஸ்ரவேல் தேசம். அது சரித்திரத்தில் நம்ம அறிந்திருக்கிறோம். பைபிள் அதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எகிப்து தேசத்தில் நம்ம அடிமையாக இருந்தாங்க. அந்த தேசம் இன்றைக்கும் எகிப்து தேசம் இருக்கிறது. ஆண்டவர் செங்கடலை பிளந்து கொண்டு வந்தார். இன்றைக்கும் செங்கடல் இருக்கிறது. அவங்க பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டாங்க. அதுதான் ஈராக்கு தேசம் இன்றைக்கும் இருக்கிறது. பைபிளில் சொல்லப்பட்ட அது எல்லாமே சரித்திரம். அது ஒரு காப்பியம், கற்பனை அல்லது அப்படியே ஒவ்வொருத்தரும் எழுதினது என்பதெல்லாம் கிடையாது. ஒரே காரியத்தை குறித்து அவங்க எழுதினாங்க. அந்த ஆவியானவர் அதை எழுத வைத்து நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் தேசம் தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த தேசம். அதே மாதிரி அந்த தேச மக்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் கிடையாது, அவங்களை போல உபத்திரவப்பட்டவங்களும் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவ்வளோ உபத்திரவத்தை, பாடுகளை அனுபவிச்சாங்க. எகிப்து தேசத்தில் 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து கஷ்டப்பட்டாங்க. 70 வருஷம் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருந்து கஷ்டப்பட்டாங்க. அவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் விட்டு விலகும் போது தேவன் சிதறடித்தார். ஆண்டவர் அவங்களை பக்குவப்படுத்தினார் என்று சொல்லலாம். இந்த மக்களை குறித்து வேத புஸ்தகத்தில் லூக்கா 19 அதிகாரம் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது இஸ்ரவேல் தேசம், அந்த தேசத்தில் ரோமருடைய ஆட்சி நடைபெற்றது. நான் அதை சொன்னேன். கிரேக்கருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு ரோமருடைய ஆட்சி காலம், பேரரசு எழும்பினர். உலகத்தின் பல நாடுகளை அவங்க ஆட்சி பண்ணினார்கள். அந்த சமயத்தில் தான் இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். தேவன் மனிதனாக வந்தார். அவர் வந்தபோது இஸ்ரவேல் தேசமும் ரோமர்களுக்கு அடிமையாக இருந்த அந்த காலம். அந்த காலத்தில் தான் இயேசு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்கும்போது எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அவர் அழுத சம்பவம் லூக்கா 19 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஒரு பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழ வேண்டும்? அதற்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு, அதற்கு வரப்போகிற அழிவை இயேசு அறிந்திருந்தார்.
அவருக்கு அது தெரியும். அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் தேவன், அவர் கடவுள், வரப்போகிற காரியம் அவருக்கு தெரியும். அது என்ன, இவங்க நிர்விசாரமாய் ஆண்டவர் தேடி வந்த ரட்சிப்பை பற்றி சொன்னபோது ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுடைய இருதய கடினத்தினால இரட்சகரை தேடாதபடி வெறு சடங்காச்சாரம், பாரம்பரியம், எங்களுக்கு இதுதான் முக்கியம் என்று சொல்லி அவங்க தேவாலயத்தை வச்சு வியாபாரம் பண்ணி பிழைத்து கொண்டிருந்தார்கள். மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு மத தலைவர்கள். அதனால் அவங்க ரட்சிப்பை, இரட்சகரை அறியாமல் போயிட்டாங்க. அதனால் ஆண்டவர் துக்கப்பட்டு இவங்க வரப்போகிற நியாய தீர்ப்பை தேவன் அறிந்ததுனால அவர் கண்ணீர் விட்டு அழுது விட்டு அவர் சொன்னார். லூக்கா 19 அதிகாரம் 43, 44 வசனங்களை பாருங்க. 44 பாருங்க. 44ஆம் வசனம், உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும். எருசலேமே, ஆண்டு சொல்ல, எருசலேமே. பெரிய பெரிய கற்களை வைத்து கட்டப்பட்டது எருசலேம். பெரிய பெரிய பாறைகளை வைத்து கட்டப்பட்டது எருசலேம். தேவாலயம் அப்படித்தான். அது ஈஸியாக இடித்து தள்ள முடியாது. ஆண்டவர் சொல்ல, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போக நாட்கள் வரும் என்று இயேசு தீர்க்க தரிசனமாக உரைத்தார். அது நிறைவேறிட்டா கிபி 70 இந்த எருசலேமுக்கு மீது ரோமர்கள் படையெடுத்து வந்தாங்க. ரோமர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் ரோமர்களுக்கு விரோதமாய் இவர்கள் கலகம் பண்ணினார்கள். ஒரு கூட்டம் எழும்பி, எங்களுக்கு சுதந்திரம் வேணும், நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி எழும்பின போது ரோம படைகள் எருசலேமை சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது நிறைய யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க, குழந்தைகள் கொலை செய்யப்பட்டாங்க, பெண்கள் கொலை செய்யப்பட்டாங்க. எருசலேம் வீதியெல்லாம் இரத்த ஆறு ஓடினது. இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே கிபி 70 நிறைவேறிற்று. இயேசு சொல்லி 40 வருஷத்தில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு கிபி 135 ஒரு யூதன் கூட எருசலேமில் இல்லை. இஸ்ரவேல் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசனம். உன்னை நான் தேசத்தை விட்டு துரத்துவேன் என்று எல்லாரும் போயிட்டாங்க. அதன் பிறகு யூதர்களுக்கு ஒரு தேசமே இல்லை, நாடே போய்விட்டார். அந்த பெயர் இஸ்ரவேல் என்கிற தேசம் பலஸ்தீனா தேசம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டார். அங்கே ஹீப்ரு மொழி பேசின யூதர்கள் மாறி இப்போ அரபு மொழி பேசக்கூடிய மக்கள் அங்கே வாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாமே மாற்றப்பட்டு தேசமே இல்லாமல் போனது கிபி 135. அப்போ இஸ்ரவேல்னு தேசமே இல்லை. கிட்டத்தட்ட 1900 வருஷம், 19 நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லை, அந்த பெயரே இல்லை. இஸ்ரவேலர் உலகெல்லாம் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த நாட்களில் யூதர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. கேரளாவில், மும்பையில், வட இந்தியாவின் பல பகுதிகளில் யூதர்கள் இப்பவும் இருக்கிறாங்க. பலர் திரும்பி இருக்கிறாங்க, இப்போவுமே இந்தியாவில் இருக்கிறாங்க. ரஷ்யாவில், ஜெர்மனியில், ஐரோப்பா நாடுகளில் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். இப்படி உலகத்தின் பல தேசங்களுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அதெல்லாம் தீர்க்க தரிசனம். நேற்றைக்கு அதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னா, மறுபடியும் அந்த தேசம் எழும்பும். அதை தான் இயேசு சொன்னார். அத்திமரம் துளிர் விடும்போது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், வசந்த காலம் சமீபித்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறதை நம்ம லூக்கா 21 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் இந்த அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். அது மறுபடியும் துளிர்விடும், மறுபடியும் அந்த தேசம் உருவாகும். எசேக்கியேல் 11 அதிகாரம் 16, 17 வசனத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் உருவாகும், மறுபடியும் உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த தேசத்துக்கு வருவாங்கன்னு தீர்க்க தரிசனமாய் வேதத்தில் சொல்லப்பட்டது 100க்கு 100 அப்படியே நிறைவேறி இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறேன், இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். இது தேவனுடைய வார்த்தை.
இது மனிதனுடைய கற்பனை அல்ல, மனிதன் எழுதின காப்பியம் அல்ல, மனிதன் எழுதின அவனுடைய ஞானத்தினால் எழுதின ஒரு காரியமும் இல்லை. இது தேவனுடைய வார்த்தை. அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதற்கு இஸ்ரவேல் தேசத்தின் சம்பவங்களே நமக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தில் சொல்லப்பட்டபடி மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் உருவானது. அதுதான் ஆச்சரியம். 19 நூற்றாண்டுகளுக்கு பிறகு, 1900 வருஷங்களுக்கு பிறகு இஸ்ரவேலின் தேசம் எப்படி உருவாச்சுது, தேவனுடைய தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறிற்று. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் ஏற்ற காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த காலம் வரும்போது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிடும். அதனால் ஆண்டவர் திரும்பவும் தேசத்தை தருவேன்னு சொன்னார். ஆனால் 1900 வருஷமாக தேசமே இல்லை, இஸ்ரவேல்னு தேசமே இல்லை. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு அது நிறைவேறுவதற்கு எவ்வளோ காலம் காத்திருக்க வேண்டியது பாருங்கள். என்ன நடந்தது? 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். என்ன கடைசி காலத்தில் தான் இந்த தேசம் உருவாகும், ஆண்டோடைய வருகைக்கு முன்னால். இப்போ ஆண்டோடைய வேலை வந்தவுடனே ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். அவருடைய பெயர் தியோடர் ஹெர்சல் என்பது. இவர் ஒரு யூத மனிதர், ஒரு யூதர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இவர் ஹங்கேரியில் இருந்தவர். ஐரோப்பா நாட்டில் இருக்கிற ஹங்கேரி தேசத்தை சார்ந்தவர். செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். நல்ல கற்றறிந்த ஒரு மேதை, சட்ட நிபுணர், டாக்டர் ஆஃப் லா, எல்லாத்தையும் படித்தவர், நல்ல ஞானமுள்ள ஒரு யூத மனிதர். அவர் ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்ய மொழிகளிலே புலமை பெற்றவர். ரொம்ப அழகாக இந்த 3 மொழிகளுமே தெளிவாக தெரியும். யூதர்கள் சிதறடிக்கப்பட்ட போது இவர் அங்கு இருந்தார். ஆனால் அதன் பிறகு அவருக்குள்ளே ஆவியானவர் தூண்ட ஆரம்பித்தார். உன் தேசம் திரும்ப உருவாகணும், இஸ்ரவேல் தேசம் திரும்ப உருவாகணும், யூத மக்கள் மறுபடி கூட்டி சேர்க்கப்படணும், இஸ்ரவேலர் சொந்த தேசத்துக்கு வரணும், தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அதனால் அவங்கவுங்க பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தியோடர் ஹெர்சல் என்ற இந்த மனிதருக்குள்ள ஆவியானவர் தோன்றினதுனால 1896 வருஷம் யூதர்களுக்கு தனி நாடு என்ற ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதினார். அந்த தரிசனத்தை அவர் புஸ்தகமாக எழுதினார். தி ஜூவிஷ் ஸ்டேட், யூதர்களுக்கு தனி நாடு என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அந்த புஸ்தகத்தை எழுதி உலகமெங்கும் இருக்கிற யூதர்களுக்கு விநியோகித்தார். அமெரிக்காவில் நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க, ரஷ்யாவில் இருக்கிறாங்க, ஐரோப்பா நாடுகள் முழுவதிலும் இருக்கிறாங்க, பல வளைகுடா நாடுகளிலும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த புஸ்தகத்தை விநியோகித்து எல்லாருக்குள்ளேயுமே நமக்கு மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் உருவாகணும் என்பதான ஒரு தாகத்தை அவர் உண்டாக்கினார். அதுதான் முதலாவது போடப்பட்ட ஒரு விதை. இஸ்ரவேல் தேசம் திரும்ப உருவாக 1896 இந்த தியோடர் ஹெர்சல் என்கிறவர் எழுதின புஸ்தகம்தான் முதலாவது மறுபடி இந்த தேசம் உருவாகணுன்ற எண்ணத்தை உண்டாக்கினார். அதே மாதிரி அவர் என்ன செய்தார்? 1897 சுவிட்சர்லாந்து தேசத்தில் ஒரு மாநாடு, யூதருடைய மாநாட்டை நடத்தினார். யூதர்களெல்லாம் ஒன்று கூட்டினார். பல நாடுகள் இருக்கிற யூதர்களை வைத்து ஒரு மாநாடு நடத்தினார். சுவிட்சர்லாந்து நாட்டில் வாசல்ஸ் என்கிற பட்டணத்தில் அது நடத்தப்பட்டது 1897. அப்பொழுது அவங்க கூடின போது யூதர்கள்லாம் சேர்ந்து, நமக்கு ஒரு நாடு இல்லை, நம்ம இருந்த நாட்டை இழந்து எல்லாம் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? திரும்ப நமக்கு அந்த நாடு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு என்ன செய்வது? இப்போ அந்த நாடு வேறொருடைய பெயரில், அதை பலஸ்தீனா தேசம்னு வேறொருடைய கையில் இருக்கிறது. ஆனால் நம்ம மறுபடியும் அந்த தேசத்தை அடைய என்ன செய்வது என்பதாக அவங்க யோசித்த போது வேர்ல்டு சியோனிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி உலக
சீயோனிய சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆரம்பித்தாங்க. உலக சீயோனிய சங்கம், வேர்ல்டு ஜயனஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று ஆரம்பித்தாங்க. அதாவது யூதருக்கு நமக்கு ஒரு தனி நாடு வேணும், நம்முடைய தேசம் நமக்கு வேணும், அதற்காக நம்ம முயற்சிக்கணும்னு சொல்லி பாடுபடுவதற்கு ஒரு சங்கத்தை அவங்க ஆரம்பித்தாங்க. இது இவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டார். ஆனால் இவர் முயற்சி எடுத்து எல்லாரையும் கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் 1904 அவருடைய 44வது வயதில் அவர் மரணம் அடைந்து விட்டார். கொஞ்சம் வயசு தான். அவர் தான் ஒரு தரிசனத்தோடு எல்லாரையும் கூட்டி சேர்த்து இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் உருவாகணும் அப்படின்னு பாடுபட்டவர் 44வது வயசில் 1904 மரணம் அடைந்து விட்டார். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? 44 வருஷம் கழித்து 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாக்கிவிட்டார். அவருடைய தரிசனத்தின்படியே பார்த்தீங்களா? அதனால்தான் தரிசனம் பெற்றவன் மரித்து போகலாம், தரிசனம் மரிக்காது, தரிசனம் சாகாது. என்ன தரிசனத்தை கொடுத்த தேவன் அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். இந்தியாவில் எழுப்புதல் வரும். அந்த தரிசனத்தோடு நிறைய ஊழியர்களை இந்தியாவில் கர்த்தர் எழுப்பினார். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன், ஜீவான் என்னும் பிரதர், பல தெய்வ மனிதர்கள் இந்த எழுப்புதலுக்காய் பிரயாசப்பட்டாங்க, எழுப்பினாங்க. இப்பவும் உயிரோடு இருக்கிற பல ஊழியர்கள் இந்த எழுப்புதலை குறித்து பேசினாங்க. ஸ்டான்லி அண்ணன், அது மாதிரி பல ஊழியர்கள் இந்தியாவில் எழுப்புதல் வரும் என்று சொல்லி, பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன், எம்எல்ஜே பேசிக் அண்ணெல்லாம் அதுக்காக உழைத்தாங்க. அவங்க போயிட்டு, ஆனால் அந்த தரிசனம் மறிக்கலை, அந்த தரிசனம் இருக்கிறது, அது நிறைவேறும். தரிசனம் பெற்றவர்கள் மரித்து போனாலும் தரிசனம் சாகாது. அதனால தான் இந்த தரிசனம் பெற்ற மனிதர் இறந்துட்டார். ஆனால் அவர் மரித்து 44 வருஷம் கழித்து அந்த தரிசனம் நிறைவேறிற்று. அதனால் ஒரு மனிதரை எழுப்பி தான் தேவன் இதை செய்தார். ஒரு மனிதனை எழுப்பி அதன் மூலம் உலகம் எங்கிலும் யூத மக்களுக்குள்ள தரிசனத்தை உண்டாக்கி தேவன் அதை செய்து முடித்தார். சரி, இவர் மரித்த பிறகு என்ன நடந்தது? தேவன் அடுத்த ஆளை எழுப்புகிறார். அதனால்தான் அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் என்று பாடல் பாடுகிறோம். ஒருத்தர் போயிட்டா முடிஞ்சிடாது, அடுத்த ஆளை கர்த்தர் எழுப்புவார். ஒரு ஊழியம் முடிஞ்சிட்டா அவ்வளோதான், ஊழியமே முடிஞ்சிடாது, அடுத்த ஆளை தேவன் அலை அலையாக எழுப்புவார். ஒரு மனிதர் போன உடனே தேவன் இன்னொருவரை எழுப்பினார். அவர் பெயர் கெய்ம் வெயின்மன் என்பது. அவர் ரஷ்யாவில் பிறந்த ஒரு யூதர். கெய்ம் வெயின்மேன் என்பது அவருடைய பெயர். அவர் ஒரு யூதர், ரஷ்யாவில் வாசம் பண்ணி கொண்டிருந்த ஒரு யூதர். அவர் இந்த சீயோன் சங்கத்தில் இணைந்து செயல்பட்டார். மறுபடியும் நமக்கு இஸ்ரவேல் தேசம் வரணும், யூதர்களுக்கு ஒரு நாடு வரணும், நம்முடைய சொந்த தேசத்தில் நம்ம குடியிருக்கணும்னு சொல்லி அதற்காக செயல்பட்டவர். இவர் 1904 அந்த முதலாவது மனிதர் மரித்த அந்த வருஷத்தில் இவருடைய 30வது வயதில் இங்கிலாந்து தேசத்தில் குடியேறினார். இவர் ரஷ்யாவில் பிறந்து வளர்ந்த யூதர். ஆனால் இப்போ இங்கிலாந்தில் 1904 குடியேறினார். மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் ரசாயன துறையில் பேராசிரியராயிருந்தார். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் அதில் பேராசிரியராக அவர் சிறந்து விளங்கினவர். அப்போ உலக மகா யுத்தம் ஆரம்பித்தார். உலக மகா யுத்த காலத்தில், அதாவது முதல் உலக போர் ஆரம்பித்து ஐரோப்பாவில் ஆரம்பித்து உலகம் முழுதும் பரவி விட்டது. அந்த யுத்தம் நடக்கும்போது மெயினானது பிரிட்டன் ஜெர்மனியும் மோதிக்கொண்டன. அதனுடைய இந்த பிரிட்டிஷும் ஜெர்மனியும் மோதிக்கொண்டது. அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் அந்த இராணுவம் தோற்று விடுகிற சூழ்நிலை. அந்த முதலாவது உலக யுத்தத்தில் அவங்க ஜெர்மனியினுடைய கை ஓங்கி கொண்டிருக்கிறது. இவங்க தோல்வி அடைகிற ஒரு சூழ்நிலை வந்தபோது இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கெய்ம் வெயின்மன் என்கிற அந்த யூதர், அவர் ஒரு வினோதமான பொருளை கண்டுபிடித்தார். மக்காச்சோளத்திலிருந்து ஒரு திரவத்தை கண்டுபிடித்தார். அது இந்த பாம் குண்டுகள் தயாரிக்க
போருக்கு பயன்படுத்துகிற ஆயுதங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இவரால், இந்த விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்டார். இதை வச்சு பிரிட்டன் வெற்றி பெற்றாங்க. அவங்க கண்டுபிடித்த அந்த பொருளை வைத்து பாம்கள், குண்டுகள் தயாரிக்கப்பட்டு அந்த யுத்தத்தில் பிரிட்டிஷார் வெற்றி பெற்றார்கள். அவர் வெற்றி பெற்ற உடனே அவங்கெல்லாம் இந்த மனிதர் கண்டுபிடிச்சு கொடுத்த இந்த பொருளை வச்சு தான் நம்ம வெற்றி பெற்றோம், அதனால் இவருக்கு நம்ம வெகுமதி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த யுத்தத்தில் தான் பிரிட்டன் 1919 வருஷம் துருக்கியரிடத்திலிருந்து பாலஸ்தீனா தேசத்தை கைப்பற்றி விட்டார்கள். அப்போ பாலஸ்தீனா தேசம் இப்பொழுது பிரிட்டிஷாருடைய ஆட்சியின் கீழே வந்துவிட்டார். முதலாவது உலக யுத்த காலத்தில் அவங்க யுத்தம் பண்ணின போது இதுவரை துருக்கியருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. கிட்டத்தட்ட 400 வருஷம் அந்த துருக்கியருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த பாலஸ்தீனா தேசம், இஸ்ரவேல் தேசம் இப்போ பிரிட்டனுடைய கைக்குள்ளே வந்து விட்டது. அப்பொழுது பிரிட்டிஷ் அரசு இந்த கெய்ம் வெயின்மேனுக்கு வெகுமதி கொடுக்கணும், அவரை பாராட்டணும். அவர் மூலமாக தான் நம்ம வெற்றி பெற்றோம், அவருடைய கண்டுபிடிப்பை வைத்து என்று சொல்லி வெகுமதி கொடுக்க பாராட்டு விழா வச்சாங்க. அப்பொழுது அவர் சொன்னார், இந்த வெகுமதி எனக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு ஒன்று நீங்கள் செய்யணும்னு கேட்டுக்கொண்டார். பிரிட்டிஷ் அரசாங்கத்திடத்தில் அவர் என்ன சொன்னார், நீங்கள் கைப்பற்றி இருக்கிற பாலஸ்தீனா தேசத்தில் யூதர்கள் குடியேறுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் என்பதாக கேட்டார். என்னால் அது எங்கள் தேசம், நாங்கள் அங்கே தான் இருந்தோம், 1900 வருஷமாய் தேசத்தை இழந்துட்டோம். இப்போ அந்த தேசம் பிரிட்டன் கையின் கீழே வந்துட்டு அந்த தேசத்தில் நாங்கள் யூதர்கள் குடியேற, இஸ்ரவேலர் குடியேற எங்களுக்கு அனுமதி வேண்டும், அதில் எங்களுக்கு பிற்காலத்தில் எங்களுக்கு அது சொந்த நாடாக எங்களுக்கு அது வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது முதல் கட்டமாக பிரிட்டிஷ் அனுமதி கொடுத்தது, யூதர்கள் குடியேறலாம், நீங்கள் தங்கலாம் என்று சொல்லி 1917 அப்புறம் யூதர்கள் வர ஆரம்பித்தாங்க, குடியேற ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு உங்களுக்கு தனி நாடாக கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்தது. எப்படி ஒரு தேசம் மறுபடி உருவாகுது பாருங்க. 1900 ஆண்டுகளுக்கு பிறகு இது உலக சரித்திரத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், தேவனுடைய வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறினது. அதன்படி தான் 1948 அது தனி நாடாக துளிர்த்தது. அதான் ஆண்டவர் சொன்னார், அத்திமரம் துளிர் விடுகிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபித்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்றீங்க, ஆண்டோடைய வருகை சமீபித்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக 1948 இஸ்ரவேல் தேசம் திரும்பவும் துளிர்க்கிறது. இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. எசேக்கியேல் 37 அதிகாரம், பைபிளை திருப்புங்க. எசேக்கியேல் 37 அதிகாரம் 21 வசனம் பாருங்க. பைபிளில் பழைய பாட்டில் எசேக்கியேல் 37 அதிகாரம் 21 வசனம், 1010 பக்கம் பழைய பாட்டில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வர பண்ணுவேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். அவங்க சிதறடிக்கப்பட்ட தேசத்திலிருந்து மறுபடியும் சுய தேசத்திற்கு அவங்களை வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தது. தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் மூலமாக சொல்லப்பட்டார். எல்லா தேசத்திலிருந்தும் அவளை சுய தேசத்துக்கு நான் வர பண்ணுவேன் என்பதாக ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம். அதனுடைய நிறைவேறுதலை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அப்போ முதல் உலக மகா யுத்தத்தின் முடிவில் யூதர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்களா, ஒரு தீமைக்குள்ள ஒரு நன்மையை கர்த்தர் கொண்டு வருகிறார். உலக மகா யுத்தத்தில் எத்தனையோ பேர் மரிச்சாங்க, ரத்த சிந்தனாங்க. பிசாசு அந்த தீமையை கொண்டு வந்தான். அதற்குள்ள தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றி
ஒரு நன்மையை மாற்றுகிறார். யூதர்கள் திரும்ப வர ஆரம்பித்தாங்க. 2ஆம் உலக மகா யுத்தத்தினுடைய முடிவில் இஸ்ரவேல் தேசம் உருவாக்கப்பட்டு விட்டது. அதுதான் சரித்திரம். இது பைபிளில் சொல்லப்பட்டது. எப்படி சரித்திரத்தில் நிறைவேறி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 2ஆம் உலக யுத்தம் முடிந்த பிறகு, 2வது உலக மகா யுத்தம் முடிந்த பிறகு, அப்போ யூதர்கள் சிறப்பாக பணியாற்றி இருந்தாங்க. அதிலேயும் அதன் பிறகு 1947 ஏப்ரல் 28ஆம் தேதி ஐநா சபையில் அந்த பிரச்சனை கொண்டு வரப்படுகிறாரு. ஏன்னா இவங்க கேட்டு நாங்கள் பிரிட்டன்கிட்ட எங்களுக்கு தனி நாடு அமைச்சு தருவேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி இப்போ ஐநாவில் ஐக்கிய நாடு சபையில் இந்த பிரச்சனை கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது யூதருக்கும் அரபியருக்கும் பாலஸ்தீனா தேசத்தை பிரித்து கொடுக்க ஐநாவில் முடிவு செய்யப்பட்டது. 1947 ஏப்ரல் 28 ஐநா சபையுடைய தீர்மானம். இந்த 2 இன மக்களும் இருக்கிறாங்க. அதனால் 2 பேருக்கும் அந்த நாட்டை பிரித்து கொடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டு 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. எப்படி ஆண்டவர் காரியத்தை செஞ்சிருக்கிறார் பாருங்க. 19 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சிதறடிக்கப்பட்ட தேசம் 1900 வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் அதை துளிர்க்கிறாரு. 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அதிகாலை 3 மணிக்கு யூதர்கள் ஜெப ஆலயங்களில் கூடி ஸ்தோத்திர ஆராதனை நடத்தினாங்க. பாருங்க, அன்றைய தினம் பிரிட்டிஷ் இராணுவம் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியேறினது. இவங்கெல்லாம் கூடி கையெழுத்து போட்டு தனி நாடாக பிரகடப்படுத்தின இடம் எருசலேமில் இப்பவும் இருக்கிறாரு. நாங்கள் இங்கே போயிருந்த போது இந்த ஜூவிஷ் ஏஜென்சி அவங்க எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஹால் இருக்கிறது, அவங்க இருந்த இடம், அங்கே எங்களை உட்கார வச்சு பேசினாங்க. இந்த இடத்துல தான் கையொப்பம் இடப்பட்டது, இந்த இடத்துல தான் புதிய தேசம் பிரகடனப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி அந்த இடம் இப்போவும் எருசலேமில் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். நாங்கள் டீமாக போயிருந்த போது எங்களை அங்கே உட்கார வச்சு அங்கே உள்ளவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த சேரெல்லாம் அப்படியே இருக்குது, மேஜெல்லாம் அப்படியே இருக்கிறது. அங்கே தான் கையெழுத்திடப்பட்டு இது இஸ்ரவேல் தேசம் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த இடத்துல இப்போவும் இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு அடுத்த காரியம் என்ன தெரியுமா? 48ஆம் வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி அந்த தேசம் தனி தேசமாய் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆனால் அடுத்து என்ன நடந்து தெரியுமா? அடுத்த நாளே, நெக்ஸ்ட் டே, மே மாதம் 15ஆம் தேதி ஒரு யுத்தம் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் உண்டானது. 7 நாடுகள் ஒன்று சேர்ந்து தாக்கினாங்க. இவங்களுக்கு தனி நாடுக்கு முடியாது, இஸ்ரவேலர் ஓய்க்கணும், அவங்கள தனி நாடு கொடுக்க நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி 7 நாடுகள், எகிப்து, சிரியா, ஜோர்டன், லெபனான், ஈராக், சவுதி அரேபியா, ஏமன், 7 நாடுகள் சூழ்ந்திருந்து தாக்கினாங்க. நாங்கள் போனபோது சொன்னாங்க, இந்த இடத்துல நாங்கள் தேசத்தை பிரகடனப்படுத்தி இஸ்ரவேல் தேசம் பிறந்து விட்டதுன்னு நினைக்கிறோம். அடுத்த நாள் 7 தேசம் யுத்தம் பண்ணுது. இன்றைக்கி தான் பிறந்திருக்கு அந்த தேசம். இவங்களுக்கு இன்னும் இராணுவமே வரல. இப்போ தான் தேசம்னு ஒரு புது தேசமாக உருவாகி இருக்குது. இந்த 7 தேசங்களும் இராணுவங்களோடு இருக்கிற பெரிய தேசங்கள். 7 நாடுகள் சேர்ந்து யுத்தம் பண்ணாங்க. இஸ்ரவேல் நாட்டை நாங்கள் வர விட மாட்டோம், யூதர்களை இந்த நாட்டில் இருக்க விட மாட்டோம், இந்த தேசத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று 7 நாடுகள், சுற்றிருந்த நாடுகள் ஒன்று சேர்ந்து தாக்கின. நெக்ஸ்ட் டே வார் டிக்ளேர் பண்ணப்பட்டார். அப்போ என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? புது தேசமாக இப்போ தான் பிறந்திருக்குது. இவங்களுக்கு இந்த இராணுவம் அமைக்கப்படலை. தேசத்தை அடுத்த பிளான்லாம் என்பதான் பண்ணணும். அதுக்குள்ளே 7 நாடுகள் இராணுவங்கள் சூழ்ந்து கொண்டு விட்டது. எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க? என்ன நடந்தது? அடுத்த வாரம்
அதனுடைய காரியத்தை பார்க்க போகிறோம். சரியா? நமக்கு நேரம் ஆகிட்டு ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரத்தில் இதெல்லாம் சரித்திரம். அதெல்லாம் 48 ஒரு யுத்தம், 67 ஒரு யுத்தம், எப்படி இஸ்ரவேலில் நடந்து தேவன் அந்த தேசத்தை எப்படி பாதுகாத்து இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம்னா எல்லாமே பயப்படுகிற அளவிற்கு அந்த தேசத்தை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அது காரணம் என்ன? அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். அது ஒரு அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிற தேசம். உலகத்தின் அத்தனை நாடுகள் சேர்ந்தாலும் அதனை மேற்கொள்ள முடியாது. இவ்வளோண்டு குட்டி நாடு எப்படி அது ஜெயித்தது? என்ன நடந்தது? தேவன் எப்படி அவங்களை நடத்தினார்? இதெல்லாம் நாம் அடுத்த வாரத்தில் வேத வசனத்தோட ஹிஸ்ட்ரியோட நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் எவ்வளவா நம்முடைய தேவன் சரித்திரங்களின் தேவன். அல்லேலூயா. ராஜ்யங்களை ஆளுகிற தேவன். அவர் ராஜாக்களை ஏற்படுத்த ராஜாக்களை தள்ளுகிற தேவன். யுத்தத்தில் பராக்கிரமசாலி, சேனைகளின் கர்த்தர். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளை சத்தியம். இந்த வேத வசனம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு இஸ்ரவேல் தேசம் ஒரு பெரிய அடையாளமாயிருக்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது? நம்ம அடுத்த வாரத்தில் அதெல்லாம் குறித்து நம்ம தொடர்ச்சியாய் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் தேச செய்திகளையெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். என்ன நடக்கிறது, என்ன இன்றைக்கு அந்த தேசம் எப்படி இருக்கிறது, எல்லாமே வருகிற நாட்களில் தியானிப்போம். இது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கணும். இஸ்ரவேல் தேசத்தை எங்களுக்கு ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லணும். இஸ்ரவேல் தேசத்தில் கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் வரும். இஸ்ரவேலை ரட்சிக்கப்படுவாங்க. அன்னின ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் வருகிற நாட்களில் அங்கே என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். சரியா? நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் அப்படியே வலதுகிற முயற்சிங்க. இஸ்ரவேல் தேசத்திற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சரித்திர புருஷன் அவர். என் உலக சரித்திரத்தை ஆண்டு நடத்துகிற தேவன் அவர் கற்பனையான தெய்வம் அல்ல. அவர் ராஜ்யங்களை ஆளுகிறவர், உலகத்தை ஆளுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் தீர்க்க தரிசனங்களின் தேவன், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். அப்படிப்பட்ட மகிமையான தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு அடையாளமாக இஸ்ரவேல் தேசத்தை நிறுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபைகள், வல்லமைகள், மகத்துவங்களை நினைத்து உம்மை துதிக்கிறோம். எவ்வளவு மகிமையான தேவன், ராஜ்யங்களை ஆளுகிற தேவனே, எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்து உம்முடைய சித்தத்தை எங்களுடைய தேசத்திலே நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். வரப்போகிற எழுப்புதலுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்கு முன்னால் நடக்க போகிற மாபெரும் எழுப்புதலுக்காக ஸ்தோத்திரம். அவைகளும் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். அதில் எங்களுக்கு நீர் பங்கு வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஆண்டவரை வேத வசனத்தின் வெளிச்சங்களை அறிந்து கொள்ள உண்மையிலே பலன் கொள்ள கிருபை தாரும். வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள உதவி செய்யும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு இந்த ஆசீர்வதிக்கட்டும்.